விடியல் ஒளி குடும்பத்தினருக்கு வணக்கம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்காங்களா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒன்ஸ் கேளுங்க. 2 பிள்ளைங்கள இன்ஜினியராக வளர்த்து உருவாக்கின அம்மாவா இதை நான் சொல்கிறதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு பிள்ளை வந்து ஐஐடியில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி என் பிள்ளைங்களுக்கு வளர்த்தேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் இல்லைங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமா, போயிட்டு வந்தாங்களா, டியூஷன் போக சொல்லுவோமா, இல்லை படி படி பைஹார்ட் பண்ணு அந்த மாதிரி சொல்கிறது இல்லைங்க. என் பிள்ளைங்க வந்து உட்காந்து ரொம்ப நேரம்லாம் படித்ததே கிடையாது. ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி நடத்துகிறாங்களோ அதை மட்டும் மைண்டில் வச்சுப்பாங்க. வந்து ஹோம் ஒர்க்கு, ரெக்கார்டு ஒர்க்கு இதெல்லாம் மட்டும் பண்ணுவாங்களோ ஒழிய எல்லாத்தையும் வந்து புதுசாக படிக்கிறது வந்து நிறைய படிக்கணும். ஆனால் வந்து டெய்லி ஸ்கூலில் நடத்துகிறதோ சின்ன வயசுலேருந்தே இப்போ அதை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி ஓனாக தான் எழுதுவாங்க. டீச்சர் ஸ்கூலில் நடத்துனதை வச்சு அவங்க நாலேஜில் இருக்கிறத ஓனாக எழுதுவாங்க. இப்படி எழுதும்போது 1-2 மார்க்கு கம்மியாகும். அஃப்கோர்ஸ் பைஹார்ட் பண்ணி அப்படியே எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை. உங்கள் பிள்ளைங்களை வந்து மூளையை மழுங்கடிச்சிடும். அதே நேரத்தில் நிறைய பைஹார்ட் பண்ணோம்னா அது கொஞ்ச நாள் டக்குன்னு மறந்துடும். அடிக்கடி அதை பிள்ளைங்களும் கஷ்டப்படணும். அந்த மாதிரி இல்லாமல் புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள். இப்போது ஒரு லேப் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லேப் வந்து டிராயிங் பண்ணி அதனோட எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அதை வந்து நீ வரைஞ்சி பாரு அது எப்படி இருக்குது பார்த்து வரைஞ்சி பாரு அப்படி சொல்லுவோம். நம்ம பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுங்க. அதை எப்படி புரிஞ்சு பண்ணணும், எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை டியூப்ஸ் இருக்குது, எத்தனை டியூப் வந்து பெரிய டியூப்பு, எத்தனை டியூப்பு சின்ன டியூப்பு, அது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் கவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு வந்து டியூப்பு தான் வைக்கிறாங்களா இல்லை ஃபஸ்ட்டு பாட்டு வைக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை டியூப் வரும், அதுக்கப்புறம் எது வரும்ன்ற மாதிரி இந்த ஆர்டரை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாட்டில் எந்த லிக்விட் ஊற்றுறாங்க, அதை வந்து ஹீட் பண்ணணுமா இல்லை சில் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துட்டு அது கூட வேறு ஏதாவது லிக்விட் கலக்கும்போது அது என்ன கலராக மாறுது, இந்த மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அப்புறம் பெஸ்ட்டு அது வந்து அப்புறம் எங்கே போய் சேருது, அதோட தன்மை என்ன, கலர் சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்மெல் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து இதை வந்து மைண்டில் வந்து அப்படியே ஓவராலாக அப்படியே நினச்சிக்கணும். இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு குக்கிங் பண்ணுறோம், இது போடுறோம் அதை போடுறோம், நம்ம அம்மா சமைக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஓரளவுக்கு அப்படியே சமைக்கிறோம். அந்த மாதிரி அப்படியே நம்ம மைண்டில் தன்னால் வரும். அந்த மாதிரி புரிஞ்சு படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக அதை வந்து நமக்கு மைண்டில் வந்து வச்சுக்க முடியும். சீக்கிரம் மறக்காது. அது அப்படியே வந்து ஒரு டைம் பார்க்காமலே வரையலாம். ரொம்ப டைம் சேவிங், ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து நம்ம கேட்சப் பண்ணி அதை வந்து வரைஞ்சி பார்த்துக்கலாம். இப்போது சின்ன பிள்ளைங்க ரொம்ப குட்டி வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஸ்கூலில் மட்டுமே போதுமாக இருக்காது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இப்போ ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்குது. ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் அதை வந்து படிச்சுட்டு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பொதுவாகவே இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஸ்டோரிஸ் தான் இருக்கும் நிறைய. அதில் வந்து இயர்ஸ் வந்தது, நேம்ஸ் வந்தது, ஆத்தர் நேம், அதை எழுதினவங்க யார், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நம்ம பைஹார்ட் பண்ணிக்கணும். மற்றபடி அதில் நடந்த சம்பவங்களை வந்து அப்படியே என்னென்ன சம்பவம், எங்கே போனார் அவர், அவங்களுக்கு எத்தனை ரிலேட்டிவ் இருந்தாங்க, பிள்ளை பொண்ணா இல்லை அப்பாவா அம்மாவா பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி யார் இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க, என்ன பேசுனாங்க, அது அப்புறம் எப்போ வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அப்படியே ஸ்டோரியாக மைண்டில் வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப பைஹார்ட் பண்ணி ஒரு சிலருக்கு பைஹார்ட் பண்ணுறதுக்கு கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாமே படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இத்தனை மணி நேரம் படித்தேன், அத்தனை மணி நேரம் படித்தேன். ஆமாங்க, எத்தனை மணி நேரம் படித்தாலும் பைஹார்ட் தான் பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக பத்தாது. இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கும்போது கான்செப்ட் புரியறத வந்து கற்றுக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நிறைய படிக்க முடியும். நம்ம வந்து ஒரு டைம் படித்தாலே அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம மைண்டில். அதை வச்சு எழுதலாம். இப்போ ஜேஇ, நீட்டு, அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய வந்து படிக்கவும் முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைங்கள புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள். அதில் 1-2 மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னா திட்டாதீங்க உங்கள் பிள்ளைங்கள. என் பிள்ளைங்களும் மற்ற பசங்க எடுத்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தாங்க ஓவரால் சப்ஜெக்டில். ஆனால் வந்து ஜேஇ அட்வான்ஸில் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்தாங்க. அதனால தான் நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன். அதனால் வந்து எது நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியம்
அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அதை இன்ட்ரெஸ்டாக ஈஸியாக படிக்கிற லெவலுக்கு கொண்டு போகிறது தாங்க பெஸ்ட்டு. அதே போல் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் முக்கியமாக பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்படி உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூல் எத்தனை தூரம் அதுக்குள்ளே நடுவில் என்னென்ன நடக்கும்ன்றதை யோசிச்சுட்டு அந்த குழந்தைக்கு அட்வைஸாக இங்கே உட்காரு இப்படி பண்ணு அதை போவாது இப்படி போவாது அப்படி போவாது அப்படிலாம் சொல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் இந்த மாதிரி அங்கே போய் இந்த மாதிரி நடந்துருச்சாம்மா அந்த மாதிரிலாம் இதுவும் ஆகாமல் நீ பார்த்துக்கோ. ரோட்டில் நாய் இருந்தது இல்லை தெருவில் போகிற மாடுகள்லாம் இருந்ததுன்னா பக்கத்தில் போய் அப்படியே ஆய் உயின்னு பேசிக்கிட்டே விளையாட போகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த நாயை அந்த பக்கமாக போகுதுன்னா அப்புறமா கிராஸ் பண்ணு. இல்லை வேறு யாராவது வராங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அந்த பக்கமாக வந்துடு. கரண்ட்டு கம்பத்து கீழே நிற்காத. ரோட்டில் வந்து பள்ளமும் மேடுமா இருக்கும். இல்லை சைடில் வந்தேன்னா அங்கே வந்து ரொம்பவே பெரிய பள்ளமாக இருக்கும். உள்ளே கால் மாட்டிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பஸ்ஸில் உட்காரும்போது கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. ஸ்கூல் பில்டிங்லேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராமல் ஸ்டெப்ஸை பார்த்து கீழே இறங்கி வா. வந்துட்ட பிறகு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நின்று கூட பேசிட்டு வா. கடையில் வந்து இப்போல்லாம் சமோசா பப்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. அதை வந்து ஃபேஷனாக பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. சம் சில்ட்ரன்லாம் வந்து டின்னர் லஞ்சு எடுத்துகிட்டு வராமல் அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து மசாலா வந்து உள்ளே வந்து பழசாகிறது ஃபர்ஸ்ட் டே போட்டது சேல் ஆகாமல் இருந்ததுன்னா அதை நெக்ஸ்ட் டே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காசு போட்டு வாங்கிட்டீங்கன்னா கூட அது ஓல்டாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுடு. காசு போயிடுச்சேன்னு கவலைப்படாத. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லுங்கள். பெரிய பிள்ளைங்களா இருந்தால் டேட்டு வந்து பார்க்க பழகுங்க. எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். அது மாதிரி எண்ணெய் அதிகமாக இருக்கா, அந்த எண்ணெய் வாசனை எப்படி வருது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களே கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது 2 லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு கொடுங்கங்க. அப்போ தான் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும், நல்லா படிக்க முடியும். பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.